மூத்த குடிமக்களின் நல்வாழ்வுக்கான அன்புச்சோலை திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று திருச்சியில் தொடங்கி வைக்கிறார். முன்னதாக புதுக்கோட்டை செல்லும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 767 கோடி ரூபாய் மதிப்புடைய பல்வேறு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தும் நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டில் தமிழ்நாட்டை தலைகுனிய வைத்துள்ளதாக திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் அதிமுக ஆட்சியில் சிறப்பாக இயங்கிய காவல்துறை 54 மாத கால திமுக ஆட்சியில் தனது கம்பீரத்தை இழந்துள்ளதாக விமர்சித்துள்ளார். தவிக தலைவர் விஜயை வெறும் அட்டை என்றும் கண்காட்சி செட்களோடு ஒப்பிட்டும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மறைமுகமாக விமர்சனம் செய்தார். திமுகவின் அறிவு திருவிழா கருத்தரங்கில் கலந்து கொண்ட பேச்சாளர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி பேசிய அவர், கொள்கையற்ற ஒரு கூட்டமும் பாசிச கட்சியும் தமிழகத்தை குறிவைப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் உள்ள 12,753 ரேஷன் கடைகளில் கோதுமை இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இம்மாதத்திற்கு 8,722 டன் கோதுமையை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்தும் திமுக அரசு முறையாக விநியோகம் செய்யவில்லை என விமர்சித்துள்ளார். நவம்பர் மாதத்திற்கான கோதுமை ஒதுக்கீடு முழுவதும் வரும் 15ஆம் தேதிக்குள் அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் அனுப்பி வைக்கப்படும் என இபிஎஸ்க்கு அமைச்சர் சக்கரபாணி விளக்கம் அளித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், உண்மை நிலையை புரிந்து கொள்ளாமல் எடப்பாடி பழனிசாமி எல்லாவற்றிலும் அரசியல் செய்ய வேண்டாம் என வேண்டுகோள் விடுத்தார். திமுகவின் 4.5 ஆண்டு கால ஆட்சி எந்தவித புதிய திட்டங்களும் தொடங்காமல் 0 மதிப்பெண் தான் பெற்றுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியிருக்கிறார். தருமபுரியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், திமுக ஆட்சியில் டாஸ்மாகில் தொடங்கி நகராட்சித்துறை பணி நியமனம், கனிம வளம் உள்ளிட்டவைகளில் பல கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றிருப்பதாக பட்டியலிட்டார். நம்முடைய கொள்கை பகைவர்கள் இன்னும் தன்னை ஒரு குறிப்பிட்ட சாதிக்குள் முடக்க பார்ப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் வேதனை தெரிவித்திருக்கிறார். சென்னையில் களம் புதிது அமைப்பின் சார்பில் திருமாவளவனுக்கு தமிழ் பேராளுமை விருது வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஜனநாயகத்தை சிதைக்கக்கூடிய அடையாளங்களாக சாதி மதவாத சக்திகள் இருப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவிற்கு இன்று மாலை 6 மணிக்கு மேல் ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படாது என கேரள மாநில ஆம்னி பேருந்துகள் சங்கம் அறிவித்துள்ளது. மத்திய அரசு வழங்கும் ஆல் இந்தியா பெர்மிட் வாங்கிய பிறகும் கூட இரு மாநிலங்களும் தனியாக சாலை வரி வசூலிப்பதுடன் கட்ட மறுத்தால் அபராதம் விதிப்பதாக குற்றம் சாட்டுகின்றன. இன்று முதல் தமிழ்நாட்டில் இருந்து கேரளா, கர்நாடகா, புதுச்சேரி மற்றும் ஆந்திர மாநிலங்களுக்கு ஆம்னி பேருந்துகள் இயக்கப்பட மாட்டாது என தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. அண்டை மாநில பேருந்துகளுக்கு தமிழ்நாட்டில் வரிவிலக்கு அளித்து அண்டை மாநிலங்களுக்கிடையே போக்குவரத்து சீராக இயக்க வழிவகை செய்ய முதல்வரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசுகள் இணைந்து ஆம்னி பேருந்துகளுக்கு தனி பெர்மிட் வழங்கி பாதுகாப்பு ஒழுங்குமுறை மற்றும் நம்பகத்தன்மையை வலுப்படுத்த வேண்டும் என ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. ஆம்னி பேருந்துகளுக்கென தனி வகை பெர்மிட் இல்லாததால் சுற்றுலாத்துறை பெர்மிட்டை பயன்படுத்தி பேருந்துகள் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த மேவலூர் குப்பம் பாஷ்யம் அடுக்குமாடி குடியிருப்புகள் தரமற்ற முறையில் கட்டப்பட்டுள்ளதாக நியூஸ் தமிழ் செய்தி வெளியிட்டிருந்த நிலையில் குடியிருப்பு சங்கத்தினரிடம் பாஷ்யம் ஊழியர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். கட்டிட தரம் குறித்த பரிசோதனை முடிவுகளுக்கு பிறகு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததாக தகவல் வெளியாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் நாளை 12 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதன்படி தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி, நெல்லை, குமரி, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். 13ஆம் தேதி 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. இந்தியா, அங்கோலா நாடுகளுக்கிடையே குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு முன்னிலையில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. அதன்படி மீன்வளம், கடல் வளங்கள் மற்றும் தூதரக விவகாரங்களில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பு அளிப்பது உள்ளிட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டு பரிமாறப்பட்டன. ரயில்வே
தொழில்துறையில் இந்தியா அடைந்திருக்கும் முன்னேற்றம் குறித்து அங்கோலா நாட்டில் பெருமையாக பேசிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வேண்டுமென்றால் இந்தியாவின் அதிவிரைவு ரயிலான வந்தே பாரத்தை வழங்குவதாக தெரிவித்தார். அந்நாட்டு அதிபருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்திய முர்மு வந்தே பாரத் ரயில்கள் இந்தியன் ரயில்வேயில் புரட்சியை ஏற்படுத்தியிருப்பதாக கூறினார். நமது அண்டை நாடான பூட்டானுக்கு 2 நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி நாளை செல்கிறார். இந்த பயணத்தின் போது பூட்டான் மன்னர் மற்றும் பிரதமரை சந்தித்து ஆலோசனை நடத்துவதோடு இந்தியா உதவியோடு அங்கு கட்டப்பட்டுள்ள 1020 மெகாவாட் திறன் கொண்ட நீர்மின் நிலையத்தை அந்நாட்டு மன்னருடன் இணைந்து பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார். பீகார் மாநிலத்தில் 2ஆம் கட்டமாக 122 சட்டமன்ற தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மொத்தமாக 243 தொகுதிகளை கொண்ட பீகாரில் கடந்த 6ஆம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்தது. அதன் தொடர்ச்சியாக 2ஆம் கட்டமாக நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ள தொகுதிகளில் நேற்று மாலையுடன் பிரச்சாரம் ஓய்ந்தது. பீகாரில் 2ஆம் கட்ட சட்டமன்ற தேர்தல் நாளை நடைபெறும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்தியா நேபாளம் எல்லை 72 மணி நேரத்திற்கு மூடப்பட்டது. அவசர காரியங்களை தவிர்த்து எல்லை தாண்டி மேற்கொள்ளப்படும் பிற அனைத்து நடவடிக்கைகளும் 11ஆம் தேதி வரை முழுவதுமாக நிறுத்தப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்திய தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் SIR படிவத்தை நிரப்புவதற்கான வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. ஆதார் அட்டையில் உள்ள பெயருடன் பொருந்தும் வாக்காளர்கள் மட்டுமே இணையதளத்தை பயன்படுத்த முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. SIR மூலம் வாக்கு திருட்டு நடைபெறுவதாக கூறி டெல்லி தலைமை தேர்தல் ஆணையம் முன்பு இளைஞர் காங்கிரசால் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து வாக்கு திருட்டு குறித்த பதாகைகளை தேர்தல் ஆணைய சுவற்றில் ஒட்டியும் இளைஞர் காங்கிரசார் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். கர்நாடக மாநிலத்தில் வாக்கு திருட்டுக்கு எதிராக சுமார் 1,12,00,000 அதிகமானோரிடம் கையெழுத்து பெறப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. வாக்கு திருட்டுக்கு எதிராக மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தவே கையெழுத்து இயக்கத்தை நடத்தியதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் SIR குறித்த அச்சம் காரணமாக தனது மகளுடன் விஷம் குடித்து தாய் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில நாட்களாக அவர் மன உளைச்சலில் இருந்து வந்ததாக கூறப்படும் நிலையில் குடும்பத்தில் தமக்கு மட்டும் SIR படிவம் வராததால் நாட்டை விட்டு வெளியேற்றி விடுவார்கள் என்ற அச்சத்தில் விபரீத முடிவு எடுத்ததாக சொல்லப்படுகிறது. மேற்கு வங்க மாநிலத்தில் SIR பணிக்காக நியமிக்கப்பட்ட பூத் வாரிய பெண் அதிகாரி மூளை பக்கவாதம் ஏற்பட்டு உயிரிழந்த நிலையில் பணிசுமை காரணமாகவே இறந்துவிட்டதாக அவரது கணவர் புகார் தெரிவித்திருக்கிறார். குறிப்பிட்ட காலத்திற்குள் SIR பணியை முடிக்கும்படி தனது மனைவிக்கு அதிகாரிகள் அதிக அளவு அழுத்தம் கொடுத்ததாக அவர் வேதனை தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் நாளுக்கு நாள் காற்று மாசு அதிகரித்து வருவதால் கொந்தளித்த மக்கள் பாஜக அரசு நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாக கூறி இந்தியா கேட்டில் போராட்டம் நடத்தினர். உடனே காற்று மாசுவை கட்டுப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி கோஷம் எழுப்பியவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து பேருந்தில் ஏற்றினர். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக வழக்கறிஞர் மற்றும் பனையூர் கட்சி அலுவலகத்தின் உதவியாளர் உள்ளிட்ட 3 பேரிடம் CBI அதிகாரிகள் 7 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தினர். கரூரில் நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக கடந்த 3 நாட்களாக ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், காவலர்கள் உள்ளிட்ட 25 பேரிடம் CBI அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் பிக்பாஸ் நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்தாவிட்டால் தக்க பாடம் புகட்டுவோம் என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் எச்சரிக்கை விடுத்தார். சென்னை அடுத்த பூந்தமல்லியில் உள்ள தனியார் படப்பிடிப்பு தளத்தின் எதிரில் பிக்பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்ய கோரி வேல்முருகன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அவர் பிக்பாஸ் நிகழ்ச்சி தமிழ் மக்களின் உணர்வுகளையும் கலாச்சாரத்தையும் சீரழித்து வருவதாக குற்றம் சாட்டினார். 7 கோடி மக்களுடைய உச்சபட்ச அதிகார மையம் சட்டமன்றம் பேசிட்டோம், கவன ஈர்ப்பு கொடுத்துட்டோம், முதலமைச்சருக்கு கடிதம் கொடுத்துட்டோம், எல்லா காவல்துறை DGP, ADGP, கமிஷனர் எல்லாருக்கும் இதில் ஏற்படுற பாதிப்புகளை விரிவாக எழுதியாச்சு. திரும்பவும் அது நடக்குது அப்படின்னா அதை தமிழ்நாட்டில் எம் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வேவண்ணா பிரபாகரன் என்கிற மகத்தான தலைவரை தலைவராக ஏற்றுக்கொண்ட என் தம்பிமார்களும் என் தங்கைமார்களும்
தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ வலியுறுத்தினார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், போதைப் பொருட்கள் விற்பனையில் தமிழ்நாடு அரசு மட்டுமல்லாமல் மத்திய அரசும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். தூத்துக்குடியில் விபத்தில் சிக்கிய கிராம நிர்வாக அதிகாரி உள்ளிட்ட இருவரை மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். விஏஓ பேச்சிராஜ், ஓய்வு பெற்ற விஏஓ ராமகிருஷ்ணன் ஆகிய இருவரும் சென்ற பைக் கோரப்பள்ளத்தில் அமைக்கப்பட்டிருந்த தடுப்பின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. தனி அரசாங்கம் போல ஏழை எளிய மக்களுக்கு தேவைப்படும் உதவிகளை துறைவாரியாக செய்யக்கூடியதில் தருமபுரம் ஆதீனம் முதலிடத்தில் உள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். மயிலாடுதுறையில் உள்ள தருமபுரம் ஆதீனம் கலைக்கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் இவ்வாறு பேசினார். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே குமுளூர் வேளாண்மை பொறியியல் கல்லூரி விடுதியில் காலை உணவு சாப்பிட்ட 35 மாணவிகளுக்கு திடீரென வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. அறைக்கு சென்றதும் மாணவிகள் மயங்கி விழுந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த விடுதி அலுவலர்கள் அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். அங்கு மாணவிகளுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காட்டில் கூவமாற்றின் வெள்ளத்தில் சிக்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். கனமழை காரணமாக காடுவெட்டி பகுதியில் உள்ள கூவமாற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருந்த தரைப்பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் ஆபத்தையும் உணராமல் அதன் வழியாக சாலையை கடக்க முயன்ற மூதாட்டி மற்றும் இளைஞர் ஒருவர் வெள்ளத்தில் சிக்கியதாக கூறப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே டேங்கர் லாரியில் ஆசிட் கசிவு ஏற்பட்ட நிலையில் அதனை 6 மணி நேரமாக போராடி தீயணைப்பு வீரர்கள் அணைத்தனர். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் நிரப்பிய டேங்கர் லாரி ஒன்று விராலிமலை காணியாளம்பட்டி அருகே சாலையில் சென்று கொண்டிருந்தது. அப்போது டேங்கரில் இருந்து ஆசிட் கசிவு ஏற்பட்டதை அறிந்த ஓட்டுநர் சாலையோரத்தில் லாரியை நிறுத்தியுள்ளார். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே பட்டா மாற்றுவதற்கு 2000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் கையும் களவுமாக சிக்கினார். பழவங்குடியைச் சேர்ந்த மணிவேர் தனது தந்தை பெயரில் உள்ள பட்டாவில் தனக்கு மாற்றுவது தொடர்பாக விஏஓ சிவக்குமாரை அணுகிய போது அவர் 2000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக புகார் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மேடராமன் புதூர் பகுதியில் சிறுமிகளை பின்தொடர்ந்து செல்போனில் படம் பிடித்த நபரை போலீசார் கைது செய்தனர். வெற்றூர் மணிவடம் பகுதியைச் சேர்ந்த ஜஸ்டின் பாபு என்பவர் சிறுமிகளை பின்தொடர்வதை அறிந்த அப்பகுதி மக்கள் நாகர்கோவில் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி அருகே 10ஆம் வகுப்பு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தாத்தா உறவுமுறை கொண்ட தொழிலாளியை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். சிறுமியை பள்ளிக்கு அழைத்து செல்லும் வழியில் ஒரு வீட்டில் வைத்து தொழிலாளி நாசர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக தெரிகிறது. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே தற்கொலைக்கு முயன்ற கூலி தொழிலாளி சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். அச்சம்பட்டியைச் சேர்ந்த அழகுபாண்டியை போலீசார் திருட்டு வழக்கில் தொடர்பு படுத்தி விடுவிப்பதற்கு 20,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக உறவினர்கள் தெரிவித்தனர். இதனால் மனமுடைந்த அவர் வீட்டின் அருகே பூச்சி மருந்து குடித்து தற்கொலைக்கு முயன்றார். சென்னையில் இருந்து காரைக்குடி நோக்கி சென்ற பல்லவன் எக்ஸ்பிரஸ் ரயில் திடீரென விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே நின்றதால் பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். வீடூர் அருகே ரயில் தண்டவாளத்தில் வினோதமான சத்தம் கேட்டதாக கூறி நிறுத்தப்பட்ட பல்லவன் எக்ஸ்பிரஸ் ரயில் 1 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டு சென்றது. திருப்பத்தூர் மாவட்டம் கொரட்டியை அடுத்த குமாரம்பட்டி பகுதியில் தனியாக இருந்த வீட்டின் முன்பாக மது போதையில் தலையில் தண்ணீர் ஊற்றி துணி வைத்து அராஜகத்தில் ஈடுபட்ட 2 பேரை பொதுமக்கள் நையப்புடைத்து போலீசில் ஒப்படைத்தனர். விசாரணையில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த ஆசிம் பகாஸ் நாயக் ஆகியோர் அட்ராசிட்டியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவில் முன்பு நாழி கிணறு முதல் ஐயா கோவில் வரை சுமார் 200 அடி தூரத்திற்கு கடல் உள்வாங்கி காணப்பட்டது. கடலுக்குள் இருந்த பச்சை நிற பாசி படிந்த பாறைகள் வெளியே தெரிந்த நிலையில் அதன் மீது ஏறி நின்று பக்தர்கள் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பாலாற்றை கடக்க முயன்ற பெண் கூலி தொழிலாளி நீரில் அடித்து செல்லப்பட்டார். உதயந்திரம் கல்லறை பகுதியைச் சேர்ந்த நிர்மலா கச்சேரி சாலையில் உள்ள தனியார் தோல் தொழிற்சாலையில் பணியாற்றி வருகிறார். பணி முடிந்து வீட்டிற்கு திரும்பும் வழியில் ஆற்றை கடக்க முற்பட்ட நிர்மலா நீரில் அடித்து செல்லப்பட்டார்.
மாவட்டம் பெரியபாளையம் அருகே ஆரணி ஆற்றின் குறுக்கே மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேங்கல் அடுத்த மாலந்தூர் கிராமத்தில் ஆரணி ஆற்றின் குறுக்கே மேம்பாலம் இல்லாததால் மக்கள் ஆபத்தான முறையில் ஆற்றை கடந்து செல்லும் நிலை நீடித்து வருவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டு அருகே குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். ராஜேஸ்வரி நகர் பகுதியில் 100க்கும் மேற்பட்டோர் வசித்து வரும் நிலையில் ஊராட்சி நிர்வாகம் சாலை, கழிவுநீர் கால்வாய் உள்ளிட்ட வசதிகளை செய்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் இலவங்குளம் சாலையில் இருசக்கர வாகனம் பழுது நீக்கும் பணிமனையில் நள்ளிரவில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. அதில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் தீயில் கருகி சேதமடைந்தன. திருச்சி மாவட்டத்தில் இருசக்கர வாகனங்களை திருடி போலி ஆர்சி புத்தகங்களை தயாரித்து வாகனங்களை விற்பனை செய்து வந்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். உப்பிலிபுரம் அருகே நாகநல்லூரில் 2 வீலர் காணாமல் போனது குறித்து உரிமையாளர் அளித்த புகாரில் கோபி பிரகாஷ், அஜித், கிரி ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் அவர்கள் தொடர் வாகன திருட்டில் ஈடுபட்டது தெரிய வந்தது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே தரமற்ற முறையில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுவதாக புகார் தெரிவித்த அப்பகுதி மக்கள் கட்டுமான பணிகளை தடுத்து நிறுத்தினர். பல்லவராயன் பத்தை கிராமத்தில் சிதிலமடைந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அகற்றப்பட்டு 18 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தொட்டி கட்டும் பணி நடைபெறுகிறது. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே எஸ்டேட் பகுதியில் யானைகள் கூட்டமாக முகாமிட்டுள்ளதால் மக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம் என வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆனைமலை புலிகள் காப்பகம் மானாம்பள்ளி வனச்சரகத்திற்கு உட்பட்ட கல்லார் எஸ்டேட் அருகே குடியிருப்பு பகுதிகளில் அவ்வப்போது யானைகள் சுற்றித் திரிவது வழக்கமாக இருந்து வருகிறது. மதுரையில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் கேக் தயாரிக்கும் நிகழ்ச்சியில் வெளிநாட்டினர் ஆர்வத்துடன் ஈடுபட்டனர். ஜெர்மனி, இத்தாலி, ஸ்வீடன் நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள், சமையல் கலைஞர்கள் ஆகியோர் ஒன்றிணைந்து கேக் தயாரிப்பதற்காக 80 கிலோ செர்ரி பழம், வால்நட், பேரீச்சை, முந்திரி உள்ளிட்ட பொருட்களை கலந்தும் உயர் ரக மதுபானத்தை அதில் ஊற்றியும் ஊற வைத்தனர். உதகையில் குவிந்த சுற்றுலா பயணிகள் கூட்டம் பூங்காவில் நடனமாடி ரீல்ஸ் செய்து உற்சாகமடைந்தனர். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் குவிந்த சுற்றுலா பயணிகள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் நீண்ட நேரம் செலவிட்டனர். பெரும்பாலான சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்பட்டது. வார விடுமுறையை முன்னிட்டு சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. கூட்டம் அதிகரித்து காணப்பட்டதால் 2 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். இளைய தலைமுறையினரிடம் உடல் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தஞ்சை தென்னக பண்பாட்டு மையத்தில் மானசா அகாடமி சார்பில் சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. மாநகராட்சி மேயர், மாணவர்கள், பெற்றோர் உட்பட 300க்கும் மேற்பட்டவர்கள் இதய வடிவில் நின்று விழிப்புணர்வு ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பான கழுகு பார்வை காட்சி வெளியாகியுள்ளது. கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட அதிரப்பள்ளி வனப்பகுதியில் மீன்வலையில் சிக்கி தவித்த முதலையை வலையில் இருந்து மீட்ட இளைஞர்களுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. கண்ணம்குடி ஆற்றில் இளைஞர்கள் குளிக்க சென்றபோது மீன்வலையில் சிக்கியிருந்த முதலையை மீட்டு ஆற்றில் விட்டனர். சென்னை YMCA மைதானத்தில் சவுத் ஆசியா இந்திய ஆணழகன் சங்கம் சார்பில் பீஸ்ட் நாக் அவுட் என்ற தலைப்பில் மிஸ்டர் இந்தியா ஆணழகன் போட்டி நடைபெற்றது. இதில் பள்ளி மாணவர்கள் உள்பட 350 போட்டியாளர்கள் கலந்து கொண்ட நிலையில் வெற்றி பெற்றோருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. காஷ்மீர் பள்ளத்தாக்கு முழுவதும் உளவு பிரிவு போலீசார் நடத்திய பயங்கரவாதத்திற்கு எதிரான தேடுதல் வேட்டையில் 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஸ்ரீநகர், குல்காம், பாரமுல்லா, சோபியான், புல்வாமா ஆகிய பகுதிகளில் உளவு பிரிவு போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அத்வானியை புகழ்ந்ததுடன் நேரு, இந்திரா காந்தி ஆகியோர் கூட சில தவறுகளை செய்திருப்பதாக காங்கிரஸ் MP சசி தரூர் பேசியிருப்பது சொந்த கட்சி நிர்வாகிகளை புருவம் தூக்க வைத்திருக்கிறது. சசி தரூரின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்த காங்கிரஸ் ஊடக பிரிவு தலைவர் பவன் கேரா, அவர் இப்போது கூறியுள்ள கருத்துக்கும் காங்கிரசுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்றார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் சட்டவிரோதமாக வைக்கப்பட்டுள்ள ஒலிபெருக்கிகளை அகற்றும் பணி தொடங்கியுள்ளது. மத வழிபாட்டு தலங்கள் மற்றும் பொது இடங்களில் பொதுமக்களுக்கு இடையூறு கொடுக்கும் வகையில் வைக்கப்பட்டதாக கூறி வேண்டும் என்றே ஒலிபெருக்கிகளை காவல்துறையினர் அகற்றி வருகின்றனர்.
சோமாலியத்தின் சில்சார் பகுதியில் மாயமான NIT மாணவர்கள் 3 பேரும் நீர்வீழ்ச்சியில் சடலங்களாக மீட்கப்பட்டனர். முதலாம் ஆண்டு மாணவர்கள் 3 கல்லூரி விதிகளை மீறி சுற்றுலா சென்றிருந்த நிலையில் நீர்வீழ்ச்சியில் விழுந்து இறந்திருக்கலாம் என சொல்லப்படுகிறது. தொடர் தேடுதலுக்கு பிறகு 3 மாணவர்களின் உடல்களும் மீட்கப்பட்டன. அமெரிக்காவில் அதிக ஊதியம் பெறுபவர்கள் தவிர மற்ற அனைத்து குடிமக்களுக்கும் $2000 அதாவது இந்திய மதிப்பில் 1,77,000 ரூபாய் வழங்கப்படும் என அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். பிற நாடுகள் மீது விதிக்கப்படும் வரிகள் மூலம் கிடைக்கும் வருவாயில் இருந்து குறிப்பிட்ட தொகையை குடிமக்களுக்கு பிரித்துக் கொடுக்க முடிவெடுத்துள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே கூறியிருந்தார். அணு ஆயுத சோதனைக்கு அதிபர் புட்டின் உத்தரவிடவில்லை என்று கிரெம்ளின் மாளிகை விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர், அமெரிக்கா போன்ற நாடுகள் அணு ஆயுத சோதனை தடை ஒப்பந்தத்தை மீறினால் நிச்சயம் பதிலடி கொடுக்கும் விதமாக ரஷ்யாவும் சோதனையில் ஈடுபடும் என்று எச்சரிக்கை விடுத்தார். வடக்கு ஜப்பான் கடற்கரையில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதால் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் உள்ளூர் நேரப்படி 5:03 மணிக்கு 6.7 ரிக்டர் அளவில் ஏற்பட்டது. இதனால் இவாட் மாகாணத்தில் கட்டடங்கள் குலுங்கிய நிலையில் மக்கள் அச்சத்தில் அலறினர். இதனால் கடல் அலைகள் 3 அடி வரை உயர வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அரசின் நிதி முடக்கத்தின் காரணமாக 2வது நாளாக 1200க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நிதி மசோதாவுக்கு ஒப்புதல் கிடைக்காத காரணத்தால் அரசு துறைகளுக்கு நிதி ஒதுக்க முடியாமல் அன்றாட பணிகள் ஸ்தம்பித்துள்ளன. இதனால் அமெரிக்க விமான போக்குவரத்தும் இடையூறுகளை சந்தித்து வருகிறது. ஹமாஸ் குழுவினரால் கொல்லப்பட்டு சுமார் 11 ஆண்டுகளுக்கு பிறகு ஒப்படைக்கப்பட்ட இஸ்ரேல் ராணுவ வீரரின் உடல் நூற்றுக்கணக்கான மக்களின் இறுதி அஞ்சலிக்கு பிறகு அடக்கம் செய்யப்பட்டது. இஸ்ரேல் ராணுவத்தில் உயர் பதவியில் இருந்த கோல்டின் என்பவர் 2014ஆம் ஆண்டு ரவ்வேவில் நடந்த இஸ்ரேல் ஹமாஸ் சண்டையில் கொல்லப்பட்டார். உலகின் மிகப்பெரிய சிலந்தி வலை கிரீஸ் நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கிரீஸ் அல்பேனியா எல்லையில் அமைந்துள்ள ஒரு பிரம்மாண்டமான குகைக்குள் சுமார் 100 சதுர மீட்டர் அளவுக்கு படர்ந்துள்ள இந்த வலையில் 1,11,000 சிலந்திகள் வாழ்ந்து வருவதாக சொல்லப்படுகிறது. மாலத்தீவில் மறுசீரமைக்கப்பட்ட ஹனிமாதோ பன்னாட்டு விமான நிலைய திறப்பு விழாவில் மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு கலந்து கொண்டு சிறப்பித்தார். மாலத்தீவு அதிபர் முகமது முயிசு அழைப்பின் பேரில் மத்திய அமைச்சர் திறப்பு விழா நிகழ்வில் கலந்து கொண்டார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் வரும் 14ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் இந்திய அணி வீரர்கள் கொல்கத்தா வந்தடைந்தனர். தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர், பந்துவீச்சு பயிற்சியாளர் மோர்னே மோர்கல் மற்றும் அணி வீரர்கள் கொல்கத்தா வந்தடைந்தனர். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் நட்சத்திர ஆட்டக்காரர் ரவீந்திர ஜடேஜா 2026 IPL தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக விளையாட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. CSK ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சஞ்சு சாம்சனையும் ஜடேஜாவையும் ட்ரேடிங் முறையில் மாற்றிக்கொள்ள சென்னை மற்றும் ராஜஸ்தான் அணிகள் ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய 3வது நபர் என்ற சாதனையை நியூசிலாந்து வீரர் இஷோதி படைத்திருக்கிறார். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 3வது T20 கிரிக்கெட் போட்டியில் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியதன் மூலம் ஒட்டுமொத்தமாக 156 விக்கெட்டுகளை வீழ்த்தி இஷோதி 3வது இடத்துக்கு முன்னேறினார். 155 விக்கெட்டுகளோடு முஸ்தபிசுர் ரஹ்மான் 4வது இடத்தில் உள்ளார். பாகிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் தொடர் நாயகன் விருதை வென்றதன் மூலம் தென்னாப்பிரிக்க வீரர் டிகாக் தோனியின் சாதனையை சமன் செய்தார். ஒருநாள் தொடரில் 7 முறை தொடர் நாயகன் விருதை வென்ற விக்கெட் கீப்பர் பேட்டர் என்ற தோனியின் சாதனையை டிகாக் சமன் செய்தார். மகளிர் உலகக்கோப்பை வென்ற இந்திய அணியின் அடுத்த இலக்கு வரும் போட்டிகளில் தொடர்ச்சியாக வெற்றி பெறுவதை வழக்கமாக்கிக் கொள்வதே என உலகக்கோப்பை அணியில் இடம்பெற்ற ரேணுகா சிங் கூறினார். உலகக்கோப்பை தொடரின் லீக் சுற்றில் கடைசி 3 போட்டிகளில் வெற்றி பெற்றதுதான் கோப்பையை வெல்ல முக்கிய காரணமாக அமைந்ததாகவும் ரேணுகா சிங் பேசினார். கடந்த ஆண்டு அதிக அளவிலான தடுமாற்றங்களை சந்தித்ததாக இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் தொடக்க ஆட்டக்காரர் ஷஃபாலி வர்மா கூறினார். தடுமாற்றங்களை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் கடுமையாக உழைத்ததால் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த முடிந்ததாக அவர் பேசினார்.
ரஜினி, அஜித், தனுஷ், சிம்பு, விஷால் போன்ற முன்னணி நடிகர்கள் அனைவரும் வியாபார பங்கீட்டு முறையில் மட்டுமே நடிக்க வேண்டும் என தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சென்னை எழும்பூரில் நடைபெற்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் புரியவில்லை என கூறி உறுப்பினர்கள் சிலர் முழக்கமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ரியோராஜ், மாணவிகா மனோஜ் நடிப்பில் வெளியாகியிருக்கும் ஆண் பாவம் பொல்லாதது திரைப்படம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் படக்குழுவினர் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து படக்குழுவினரோடு ரசிகர்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லாலுக்கு பாராட்டு விழா நடத்த அம்மாநில அரசு முடிவெடுத்துள்ளது. கேரள திரைத்துறையின் நடிகர் சங்கமான அம்மாவும் தயாரிப்பாளர் சங்கமும் இணைந்து பாராட்டு விழா நடத்த திட்டமிட்டுள்ளனர். வரும் டிசம்பர் மாதம் கொச்சியில் விழா நடைபெறும் என தகவல் வெளியாக இருக்கிறது. விழுப்புரம் மாவட்ட இசைக்கலைஞர்கள் சார்பில் திரை இசையில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்த இசைஞானி இளையராஜாவுக்கு பாராட்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இசைக்கலைஞர்கள் நலச்சங்கம் சார்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் ரசிகர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் இளையராஜாவின் பாடல்களை பாடி அசத்தினர். ராமேஸ்வரம் சங்குமால் கடற்கரையில் உள்ள கைலாய ஈஸ்வரர் மற்றும் சமுத்திரவேல் முருகன் கோயில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கும்மியாட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பவளக்கொடி கும்மியாட்டம் குழுவின் சார்பில் 800க்கும் மேற்பட்டோர் ஒன்றாக இணைந்து ஆடிய கும்மியாட்டத்தை திரளான பக்தர்கள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். விருதுநகர் மாவட்டம் சொக்கலிங்கபுரத்தில் உள்ள ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் திருக்கோயிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற வெள்ளித்தேர் வெள்ளோட்டத்தில் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். சுமார் 1500 கிலோ எடையில் தயாரிக்கப்பட்டுள்ள வெள்ளித்தேரை மாரியப்பன் சத்தியவதி தம்பதி நன்கொடையாக வழங்கியுள்ளனர். ரியல்மி நிறுவனம் பட்ஜெட் பிரிவில் புதிய ஸ்மார்ட் போனை அறிமுகம் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. C85 என்ற பெயரில் அறிமுகமாகும் இந்த போன் C75 போனின் மேம்பட்ட வெர்ஷனாக இருக்கும் என்றும் 12999 என ஆரம்ப விலையில் அறிமுகம் செய்யப்படலாம் எனவும் கூறப்படுகிறது.